லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இவ்வளவு அற்புதமான அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். அருணோதயம் என்கிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டது மாத்திரமல்ல, இந்த அருணோதயம் உன்னதத்திலிருந்து வந்து நம்மளை சந்தித்திருக்கிறது என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரியவர் அல்ல, இந்த பூமிக்கு வந்தார் அல்லது இந்த பூமியிலே தோன்றினார் அல்லது தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. நம்மளை மீட் பண்ணும்படியாக, நம்மளை சந்திக்கும்படியாக, நம்மளை ஒப்புரவாக்கும்படியாக, நம் மத்தியிலே ஒரு கிரியையை செய்யும்படியாக இந்த காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது தான் சந்தித்திருக்கிறது என்பதனுடைய அர்த்தம். அல்லது காட் met us, அல்ல ஆண்டவர் நம்மளை சந்தித்தார், நம்முடைய தேவன் நம்மை சந்தித்தார் என்பது அதனுடைய அர்த்தம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மீனிங் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அருணோதயம் என்று சொன்னால் சூரிய உதயம் என்று சொல்லலாம், விடியற் காலம், அதிகாலை என்று சொல்லலாம், ஏர்லி அப்படின்னு சொல்லலாம், ஏர்லி மார்னிங் அப்படி சொல்லலாம், டே ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக காணப்படுது. இந்த வார்த்தையினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்று சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டோம். அதை பார்க்கும்பொழுது தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்று சொல்லி அறிந்து அவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைத்து நம்ம மறுபடியும் பிறக்கிறவர்களாக அல்லது தேவனுடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் born again என்று சொல்லி அர்த்தம். அப்போ அந்த born againக்கு என்ன விசுவாசம் வேணும்? ஒருவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைக்கணும். அந்த ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது என்றால் அவர் மட்டும்தான் நம்முடைய தேவனாய் இருக்க முடியும் என்பதற்கு தான் இந்த தியான வேளையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரி, இந்த வார்த்தையினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், நித்திய ஜீவனுக்கான வழி தோன்றியது என்று சொல்லி அர்த்தம். நித்திய ஜீவனுக்கான வழி நமக்காக திறக்கப்பட்டது. நித்திய ஜீவனுக்கான வழி நமக்கு காண்பிக்கப்பட்டது. அருணோதயம் சொன்னாலே அர்த்தம் அதுக்கு முன்னாடி பார்க்கல, இப்ப தோன்றி இருக்குது. அப்படி இருள்ல இருந்து பாத்தீங்க அப்படி சொன்னா சூரியன் உதயம் ஆகுது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம்? அருணோதயம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நைட்ல இருந்து டே ஸ்டார்ட் ஆகுது, அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பாருங்க, நித்திய ஜீவனுக்கான வழி நமக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வேதம் சொல்லுகிறது. அல்லது மறைக்கப்பட்டிருந்த சுவிசேஷம் இப்ப நமக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. ஆதி முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் வெளிப்படுத்தியாச்சு இப்ப அப்படின்றத பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தினுடைய கருத்து இல்லையா? அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நித்திய ஜீவனுக்கான வழி நமக்கு இப்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழியை விட்டு வேற வழி உனக்கு கிடையாது என்பது பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதாவது இருள் மறைதல், விடிவு உண்டாகுதல். விடிவே இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லையா? அவ்வளவுதானா? இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போயிடுமா? இந்த உலகத்தோடு கூட மறைந்து போயிடுமா? அப்படியெல்லாம் சிந்திக்கிறவர்கள் உண்டு இல்லையா? அதனால்தான் ஏதாவது தெய்வத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. பலவிதமான மதங்கள், மார்க்கங்கள், பலவிதமான நம்பிக்கைகள் உலகத்துல பாத்தீங்கன்னா காணப்படுது. காரணம் என்ன? விடிவு இல்லையா? அப்ப இந்த வார்த்தை அருணோதயம் என்ற வார்த்தை என்ன குறிக்குது? நமக்கு விடிவு உண்டாகுதலை, மாற்றம் உண்டாகுதலை, மறுமை உனக்கு உண்டு என்பதை, அதாவது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது. பிரகாசமான எதிர்காலம் உனக்கு உண்டு. இந்த ஜீவன் இதோடு கூட உனக்கு முடியல. நீ ஒரு காரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால், ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த வழியை நீ ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய ஜீவன், அவர் கொடுக்கிற ஜீவனை அவர் பூரணப்படுத்துகிறார். அவர் கொடுக்கிற ஜீவன் நித்திய ஜீவனாய் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படும். நீ மரித்தாலும் பிழைப்பாய், என்றென்றும் அவரோடு கூட நீ வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீ பெறுவாய் என்பதை பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை குறிக்குது. அருணோதயம் என்கிற வார்த்தை நித்திய ஜீவனுக்கான வழியை உனக்கு காண்பிக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அடுத்து கர்த்தரை அறிகிறதை குறிக்கிறது. அருணோதயம் என்று சொன்னால் கர்த்தர் யார் என்பதை நீ அறிந்து கொள்வதுன்னா அவ்வளவு நாள் அறியாம இருக்கிறன்னு அர்த்தம். இப்ப அறிதல்னால என்ன அர்த்தம்? அவ்வளவு நாள் மறைக்கப்பட்டிருந்த ஒரு காரியம் உனக்கு இப்பொழுது தெரிகிறது.
இவ்வளவு நாள் இருளில் இருந்த காரியம் உனக்கு இப்ப தெரியுது. இப்ப திடீர்னு இருளில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, மறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இந்த இருள்ல இருந்து அப்படி வெளிச்சத்துக்கு வந்து என்னை காமிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஓ, நீங்க தானா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை போல அருணோதயம் என்று சொல்லும் பொழுது அவ்வளவு நேரம் தெரியாத ஒன்று இப்பொழுது தெரிய ஆரம்பிக்குது. அவர் தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப கர்த்தரை அறிகிறதை குறிக்கிறது. எங்க வசனம் சொல்லுகிறது? ஓசியா 6:3 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. பாருங்க, அதே வார்த்தை தீர்க்க தரிசனமாய் அங்கே அறிவிக்கப்பட்ட வார்த்தையை எடுத்துதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா லூக்கால சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுகிறது தெரியுமா அந்த வார்த்தை? ஓசியா 6:3, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. தன்னை மறைத்து கொண்டிருக்கிற அவர் தன்னை இப்பொழுது காண்பிக்கிறார். அவர் புரிந்து கொள்ளவே முடியாது, அவரை காணவே முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற, பயத்திலே நடுங்கி கொண்டிருக்கிற மனுஷர்கள் மத்தியிலே அவர் தோன்றி ஒரு அருணோதயத்தை போல, சூரிய உதயத்தை போல தன்னை காண்பித்து அறிந்து கொள்ளும்படி சொல்லுகிறார். அவர் தன்னை காண்பிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அந்த வார்த்தை அவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய அருணோதயம் ஆயத்தமாக இருக்கு. அவருடைய புறப்படுதல் அருணோதயத்தை போல ஆயத்தமாகிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரியைப் போலவும் பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். மழை எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும், மேலேருந்து தான் வரும் இல்லையா? கீழேருந்து மழை வர்றது கிடையாது, மேலிருந்து கொட்டுகிறதை குறிக்கிறது இல்லையா? அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஊமையாக நம்ம பார்த்தோம், அருணோதயம் வானத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி வாசித்தோம். எங்க? லூக்கா 1:79 அங்கதான் ஆரம்பித்தோம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? முன்மாறி பின்மாரியை போல அவர் நம்மிடத்தில் வருவார் அப்படின்னு சொன்னா, இங்க வந்தவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக ஒரு சாதாரண மனிதனை போல நம் மத்தியிலே காணப்பட்டவர். அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், அவர் உன்னதத்தின் தேவன், அவர் பரலோகத்தின் ராஜா, அவர் ஏக சக்கராதிபதி அவர் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கலனா அருணோதயம் என்கிற வார்த்தை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஏன் இந்த வார்த்தை ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதவர்களாக, அவருடைய கருத்து புரியாதவர்களாக நாம காணப்படுவோம்.